இளைய தளபதி விஜய் இன்னைக்கு இந்திய சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் கிங்குங்க. பாலிவுட் நடிகர்களை அஞ்சு ஒதுங்க அளவிற்கு தனக்கென ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கியிருக்காரு. ஆனா அவர் இந்த உயரத்தை அடைய பல சொதப்பல கடந்துதான் இங்க வந்திருக்காரு. விஜய் கதாநாயகனாக தன்னுடைய தந்தை இயக்கத்துல நடித்த நாளைய தீர்ப்பு படத்துல தான் முதல்ல அறிமுகமானாரு. விஜய் ஒரு வெற்றிக்காக பல கஷ்டங்களை கடந்தும் வந்திருக்காரு. ஆரம்பத்திலேயே பல தோல்விகளை கண்டிருந்தாலும் பூவே உனக்காக படம் தான் விஜயோட திரைப்பயணத்தை திருப்பி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாண்புமிகு மாணவன், காலமெல்லாம் காத்திருப்பேன் சொல்லி 2 தோல்வி படங்களை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் லவ் டுடே படத்துக்கு அப்புறம் தான் விஜயோட மார்க்கெட் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜயோட ரசிகர்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம தளபதி இனி ஜெட் வேகத்துல பறப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது கேட்டது போல நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாயின்னு தொடர் வெற்றி படங்களை கொடுத்தாரு. ஆனா மீண்டும் நிலவே வா, என்றென்றும் காதல், நெஞ்சிலே, மின்சார கனவு, கண்ணுக்குள் நிலவு என தொடர் தோல்வி படங்களை கொடுத்து கிட்டத்தட்ட சினிமா பயணத்திலிருந்தே ஒதுங்குற நிலைக்கு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்துல குஷி படத்தின் மூலம் கொஞ்சம் அப்படியே எழுந்து வந்து பிரியமானவளே, பத்திரி, ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி படங்களை கொடுத்து அதுக்கப்புறம் ஷாஜகான், தமிழன், பகவதி, வசீகரா, புதிய கீதை என மீண்டும் தொடர் தோல்வி படங்களை கொடுத்தாரு. விஜய் படம் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே காதல் கதையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சது போக, அதுக்கப்புறம் இவர் ஆக்ஷன் அவதாரம் எடுத்து திருமலை மூலம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வரிசையில திருப்பாச்சி, மதுரை, சிவகாட்சி வெற்றி படங்களை கொடுத்த அதே நேரத்துல சுக்ரன், ஆதி, சச்சின் என கொஞ்சம் தடுமாறு செய்திருக்காரு. இந்த படங்கள் எல்லாம் விஜய்க்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் கொடுக்கல. விஜயோட திரைப்பயணத்திலே மிகவும் மோசமான காலம் 2007 தாங்க. அந்த வருடத்துல அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா என தொடர்ந்து 5 படங்கள் தோல்வியை கொடுத்திருக்காரு. அந்த சமயத்துல விஜயோட மார்க்கெட் லெவல் கொஞ்சம் விழுந்திருக்கேன்னே சொல்லலாம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காவலன், வேலாயுதம், நண்பன் சொல்லி கொஞ்சம் சுமாரான படங்கள் வந்திருந்தாலும் விஜய்க்கு பழைய மாசு வரவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ ஏஆர் முருகதாஸ் அமைச்ச கூட்டணியில துப்பாக்கி கத்தின்னு சொல்லி 2 படங்கள் விஜய வேற ஏதோ ஒரு லெவலுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த 2 படத்துக்கு இடையில தான் தலைவா ஜில்லான்னு சொல்லி 2 படங்கள் சொதப்பினாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் யாருடைய கண்ணு பட்டதுன்னு தெரியலங்க. புலிங்கிற படுதோல்வி படத்தை கொடுத்தாரு. இந்த படத்தின் மூலம் விஜய் சமூக வலைத்தளங்கள்ல பெரிய கிண்டலுக்கு ஆனாலும் அமைதியா இருந்து அடுத்த வருடமே தெரியுங்கிற இட்டு படத்தை கம்பீரமா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இத்தனை வெற்றி தோல்விகளையும் சொதப்பல்களையும் எல்லாம் கடந்து வந்திருக்காரு நம்ம விஜய். இனிமையாவது இது போன்ற சொதப்பல்களை செய்யாமல் கவனமாக அடுத்த கட்டத்துக்கு செல்வார் விஜய் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.